அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறியாமை காலத்து அரபிய சமுதாயத்தின் நடைமுறைகள். அக்கால மக்களிடையே செம்மையான சிந்தனையோ பகுத்தறிவோ இல்லை என்பதால் அக்காலத்தை அறியாமை காலம் என வர்ணிக்கப்பட்டது. ஏற்க இயலாத செயல்பாடுகளும் இழிவான நடத்தைகளும் குடிக்கொண்டிருந்தன. அந்த சமுதாய மக்கள் தங்களின் ஒவ்வொரு செயலிலும் அறியாமைத்தனத்தை பின்பற்றி வந்தார்கள். அவர்கள் காலத்து நிக்காஹ் முறையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிகளில் ஒருவரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அந்த மக்கள் 4 விதங்களில் திருமணம் முடிப்பார்கள். 1. இன்றைய நடைமுறையில் உள்ள திருமணம், அதாவது ஒரு பெண்ணை மஹர் என்னும் திருமணம் கொடையை கொடுத்து திருமணம் முடிப்பார். 2. இன்று விபச்சாரம் என்று எதை நாம் சொல்கிறோமோ அந்த வகையில் திருமணம், அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் ஒரு முறை மட்டும் வருவான், அதோடு அவர்கள் உறவு முடிந்துவிடும். அதன் பின் அவளை மனைவி என்று சொல்ல மாட்டான், அவனிடத்தில் அவன் வருகையும் தரமாட்டான். 3. கிட்டத்தட்ட 10 பேர் அவர்களிடத்தில் ஒவ்வொருவரும் அப்பெண்ணிடம் வருவார்கள். அவர் குழந்தையை சுமந்து விட்டால் அவள் யாரை கை காட்டுகிறாளோ அவன்தான் அக்குழந்தையின் தகப்பன். 4. பல பேர் ஒரு பெண்ணிடம் வருவார்கள். அவள் குழந்தையை சுமந்து விட்டால் ஒரு குறி சொல்பவன் வருவான். அவர்களுள் யாரையாவது கை காட்டுவார், அவன்தான் அப்பெண்ணின் குழந்தைக்கு தகப்பன். அது மட்டுமல்லாமல் ஒருவன் தன் தகப்பன் இறந்துவிட்டால் தன் தாயை மனம் முடிக்கும் அளவிற்கு மடத்தனமான செயல்களை அக்கால மக்கள் செய்து வந்தார்கள். மேலும் அவர்கள் தங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தால் அவரை வறுமைக்கு அஞ்சி கொலை செய்தும் வந்தார்கள். அவர்கள் கோத்திர பெருமை பிடித்து அலைந்தார்கள். அதனால் அவர்களுக்கு மத்தியில் சண்டையும் கொலையும் அதிகமாக காணப்பட்டன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.